வணக்கம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கோலாகலம் சீனிவாசன் சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய பிரச்சாரகர் அவர். அவருடைய காணொளி ஒண்ணு வீடியோ வந்ததுங்க. அத பார்த்தோம். அதில அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பிஜேபியினுடைய திட்டம் மிக சிறப்பாக வேலை செஞ்சிருக்குது. பிஜேபி இந்த திட்டத்தில வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, திமுக தோற்பது தான் பிஜேபியினுடைய இந்த தேர்தல்ல திட்டம் அப்படிங்கிறாரு. குறிப்பாக அதிமுக கூட்டணி, அவங்க இருக்கிற கூட்டணி வெற்றி பெறுவதெல்லாம் பிஜேபியினுடைய திட்டம் கிடையாது. குறிப்பாக திமுகவை இதை காலி பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிக்கலா இருக்கிறது திமுக தான். மற்ற மாநிலங்கள்லாம் எல்லாத்தையும் நாங்க காலி பண்ணிட்டோம். ஆனா திமுக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிராக செயல்படுது. எங்களுடைய அதிகாரத்திற்கு எதிராக செயல்படுது. மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு எதிராக. அப்ப அத காலி பண்ணணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணணும். அது இந்த தேர்தல்ல நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கடந்த 30ஆம் தேதியே துக்ளக் குருமூர்த்தி ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. திமுகவை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அதாவது குறிப்பாக பிஜேபி தங்களுடைய திட்டத்தை மிக தெளிவாக வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. இதில் குறிப்பாக இன்னொன்று நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி தான் போட்டியிட்ட தொகுதிகளை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் தாவேகா விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் பதிவுகள் போடுறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் தாவேகா பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பெற முடியல, 108ஓட நிற்கிது. அப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறானுங்க. போய் நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் இந்தியா அளவில் இருந்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோதிக்கிறாங்க. இவங்க துரோகி அப்படிங்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டணிக்குள்ளார பெரிய ஒரு சண்டை. இப்போ இந்த கூட்டணி என்பது எதற்கு எதிரானது அப்படின்னு சொன்னால், பிஜேபிக்கு எதிராக வேலை செஞ்ச கூட்டணி இது. அப்போ இது முதல் ஒரு உடைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தாவேகா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே திரும்ப திரும்ப கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகளை. ஏன் இவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிடணும்? இப்போ அதிமுகவில் பாமக இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அமமுக இருக்குது. அது 5 அப்படிங்கிறப்போ இப்போ சரியா போச்சு. இப்போ 108 + 5 காங்கிரஸோடைய 113, அங்கே இருக்கக்கூடிய 5 118 ஆச்சுங்க. அப்படிங்கிறப்ப அது முடிஞ்சுது. அது பெரும்பான்மை பெறுது, ஆட்சி அமைக்க முடியும். ஏன் பாமகவையும் அமமுகவையும் ஏன் கூப்பிடல அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். அப்போ பிஜேபி என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு எதிர்ப்பு, சாதாரணமான ஒரு எதிர்ப்பு தான். திமுக பெரிய புரட்சிகர கட்சி, அது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலை. அது ஊழல் மடிந்த ஒரு முதலாளித்துவ கட்சி அது. ஆனாலும் திமுக பிஜேபி என்னும் சொல்லக்கூடிய பாசிச கட்சியை எதிர்க்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவில் எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவனுங்க என்ன செய்கிறானுங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது அவங்க முதல் கட்ட இது நோக்கமாக இருக்குது. அதன் அடிப்படையில் இவனுங்க மூலமாக பார்த்தீங்கன்னா இதை உடைக்கிற வேலையை செய்கிறானுங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப அதுதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஎம்கேவியோ அல்லது பார்த்தீங்கன்னா அமமுக நண்பர்களையோ ஏன் கூப்பிடல? அதான் இங்கே இருக்கிற விஷயம். அப்போ இவங்களை வெளியே இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திமுக தனியாக நிற்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் ஒன்று. அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கதையாக விட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மதசார்பற்ற கூட்டணி அல்லது மதசார்பற்ற நபர்களை, கட்சிகளை தான் நாங்கள் கூட்டணிக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. இதை விட பெரிய அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து போகிறான். அந்த ஆள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இணைகிறான். அதே போல் தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகிகள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கிறவங்க. இப்போ நிர்மல்குமார்லேருந்து எல்லா தோணாந்துருத்தி எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறப்ப இவனுங்க பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற கட்சிகளை நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இது இப்போ வாயில் சிரிக்கிறதா வேறு எதில் சிரிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இவனுங்களே மத வெறியர்களாக இருக்கிறப்ப
இவனுங்க மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இவனுங்க எது கூப்பிடணும் அப்படின்னு தான் நமக்கு தெரியல. இது மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறது நமக்கு இந்த இதில் தெரியுதுங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்படுறாரு. ஏன்னா இது இப்படி போயிட்டு இருக்குது, பெரும்பான்மை இல்லை, ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது சமூக வலைதளங்களில் டிவியிலலாம் ஃப்ளாஷ் நியூஸ் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அதிமுகவும் திமுகவும் வந்து கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருது அப்படிங்கிற கதையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த வகையில் வந்து உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து திமுக மறுக்குது, அதிமுகவும் மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது தற்கொலைக்கு சமம். முடிஞ்சு போச்சு கதை. ஏன் அப்படின்னா இங்கே இப்போ பெருவாரியாக வந்து மக்களும் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. போட்டவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க 2 பேருமே சரியில்லைப்பா, அதனால தான் அவங்களுக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இது கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சிக்கு அவங்களுடைய இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சமாதி கட்டுற வேலை. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவங்க அதுக்கு செய்ய மாட்டாங்கன்னு நம்ம கருதுகிறோம். அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்களுடைய பலனை அனுபவிப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆசைப்படுறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், தாவேக்கா வந்து பெரும்பான்மை இல்லை, ஆனால் என்னென்னா திமுகவும் அதிமுகவும் வந்ததுன்னா நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை ஆளுநர் எதுக்கு சொல்லணும்? இது சொல்லக்கூடாது. முதல்ல இந்த மாதிரியான கருத்துக்களை ஆளுநர் சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது யதார்த்தம். அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அப்படிங்கிறதா இருக்கும். தாவேக்காவை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிஜேபி வந்து அது ஏற்கனவே பிஜேபி ஆட்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க. அதை இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா கபலீகரம் செய்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க அப்படியே நேரடியாகவே பிஜேபி உள்ளே வந்துடும். பீகாரினுடைய இன்றைய நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். அங்கே அதே போல் தான் வந்து பிரச்சனையாவது. அங்கே 2 கட்சிகள் வந்து இந்த கட்சிகள் ஒன்றா கூட்டணி சேர்றான், உடனடியாக இவன் உள்ளே போய் பூதறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபி ஆட்சி. ஸோ அதை போலவே இன்றைக்கு இவர்கள் 2 பேர்த்தையும் ஏறக்குறைய அதிமுக முடிச்சுட்டானுங்க. இப்போ திமுகவை காலி பண்ணணும். ஸோ இது மாதிரியான சித்து விளையாட்டுகளை செய்வதன் மூலமாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தையும் அதே போல் அதானி அம்பானிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. எனவே நாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், திமுக வந்து மக்களுக்கு நல்லது செய்யுது, மக்களை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிற இதிலிருந்து செய்ய நாம் யோசிக்கலை. ஊமையனுக்கு வளர்றவன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பாசிச பிஜேபிக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து அதற்கு எதிராக செயல்படுது, அவ்வளவுதான். அதன் அடிப்படையில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் தான் வந்து மக்களுக்காக குறைஞ்சபட்சம் வந்து பேசுகிறாங்க, போராடுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. எனவே இவர்கள் திமுக கூட்டணியில் நிலைக்க வேண்டும். இவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தரக்கூடாது. அவங்க எங்கேயோ போய் வந்து ஆதரவு இப்போ பாண்டிச்சேரியில் கூட வந்து கடை வாங்கிட்டு வரட்டும், அது வேறு பிரச்சனை, நமக்கு தேவையில்லை. அது இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்துக்கெல்லாம் நாம் பலியாகக்கூடாது, மக்களை பலியிடக்கூடாது. எனவே இந்த 3 கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடாது. அதே போல் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறவர்களிடம் ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்கட்டும். அதே போல் இந்த 3 கட்சிகளும் திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சியாக செயல்படுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப முதலாளிக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பெரிய புரட்சிகர கட்சி மாதிரி வந்து சீனை போடுவாங்க திமுக. அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அது அப்படி இருந்தாலும் கூட இந்த 3 கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மக்களுடைய குறைஞ்சபட்ச நம்பிக்கையை பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் கருதுகிறேன் நான். அந்த வகையில் இவர்கள் சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட்டு அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்த இதில் வந்து மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் அப்படிங்கிறத அந்த காணொளி மூலமாக சொல்ல விரும்புகிறது. நன்றி.